ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவிலேருந்து இந்த மாதிரி எல்லாருக்குமே ஒரு இமேஜ் வாட்ஸ்அப்பில் வந்திருக்கும். அதாவது கேஒய்சி அப்டேட் செய்யுங்கள், உங்கள் வங்கி கணக்கை இயங்கும் நிலையில் வைத்திருங்கள்னு வந்திருக்கும். ஸோ இது யாரெல்லாம் வந்து கேஒய்சி அப்டேட் பண்ணணும்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நீங்கள் வந்து ரொம்ப நாளாக அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க, பட் பேங்க் பக்கம் போகலை, உங்களுடைய அட்ரஸ் சேஞ்ச் பண்ணிட்டீங்க, இல்லை உங்களுடைய பேர் ஏதோ சேஞ்ச் பண்ணியிருக்கீங்க, இல்லை உங்களுடைய ஆதார் கார்டு பேன் கார்டு வந்து நீங்கள் பேங்க்கில் லிங்க் பண்ணலை அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுடைய கேஒய்சியை பேங்க்கில் வந்து அப்டேட் பண்ணணும். ஸோ அப்டேட் எங்கே பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஹோம் பிரான்ச்சில் போய் நீங்கள் வந்து உங்களுடைய ஆதார் கார்டு பேன் கார்டு அப்புறம் நீங்கள் ஏதாவது அட்ரஸ் மாற்றிருந்தீங்கன்னா அதுக்குள்ளே அட்ரஸ் ப்ரூஃப் கொடுத்து உங்களுக்கான டாக்குமெண்ட் வந்து நீங்கள் புதுப்பிக்கணும். ஸோ இதுதான் கேஒய்சின்னு சொல்கிறது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் யாரும் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா இந்த கேஒய்சி வந்து அப்டேட் பண்ணிடுங்க. இல்லை அப்படின்னா உங்களுடைய அக்கௌண்ட் வந்து டீஆக்டிவேட் ஆயிரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டீஆக்டிவேஷன் ஆயிடுச்சு அப்படின்னா திரும்பவும் நீங்கள் வந்து இந்த டாக்குமெண்ட்லாம் கொடுத்து தான் வந்து நீங்கள் ஆக்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாலேயே வந்து நீங்கள் உங்களுடைய கேஒய்சி வந்து உங்களுடைய பேங்க்கில் போய்ட்டு அப்டேட் பண்ணிடுங்க. இதை எப்போ பண்ணலான்னு பார்த்தோம் அப்படின்னா, ஜூலை 1 செப்டம்பர் 30, 2025 வரைக்கும் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் நீங்கள் உங்களுடைய கேஒய்சி அப்டேட் பண்ணலை அப்படின்னா இன்றைக்கே போய்ட்டு உங்களுடைய பேங்க்கில் கேஒய்சி அப்டேட் பண்ணிடுங்க. உங்கள் அக்கௌண்ட்டை ஆக்டிவாக வச்சுக்கோங்க.